Happy morning, children. Now we will discuss about discovery of proton. Proton யார் discovery பண்ணானா கோல்ட்ஸ்டீன் in 1886. 1886ல கோல்ட்ஸ்டீன் தான் புரோட்டானை டிஸ்கவரி பண்ணார். கோல்ட்ஸ்டீன் வந்து இப்போ ஆட்டம் அப்படின்னா அது ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நியூட்ரல் பார்ட்டிக்கலில் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தில் எப்படி வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல், அதாவது நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், எப்படி வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ இன்னொரு பார்ட்டிக்கல் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஆரம்பித்தார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளையிடப்பட்ட எதிர்மின் வாயை பயன்படுத்தி எதிர்மின் வாய் கதிர் சோதனை அப்படிங்கக்கூடிய ஒரு சோதனை செஞ்சார். ஸோ அதில் லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய கேஸில் ஒரு உயர் மின்னழுத்தத்தை செலுத்துகிறாரு. ஸோ அந்த ஒரு உயர் மின்னழுத்தத்தை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கேத்தோட் ரேஸுக்கு பேக் சைடு ஒரு ஸ்பாட் உருவாகுது. அந்த உருவாகக்கூடிய அந்த ஸ்பாட் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னாக்க ஆனோட் ரேஸ்கிட்டேருந்து வருது. ஸோ அதனால் இது வந்து ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு நேம் பண்ணார். இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூபு, கிளாஸ் டியூபு. இதுதான் வந்து வேக்யூம் பம்ப். 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. அந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸுக்கு இன் பிட்வீனில் தான் அந்த ஸ்பாட் ஃபார்ம் ஆகும். இது வந்து கேத்தோட், என்ன ஒன்று ஆனோடு. ஓகே, கேத்தோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இங்கே ஒரு ஹை வோல்டேஜ் பேட்ரி இருக்குது. இந்த கேத்தோடு வந்து நெகட்டிவ் டெர்மினல் பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு, ஆனோடு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கேத்தோடு வந்து நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகி கேத்தோடாகவும், ஆனோடு பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகி ஆனோடாகவும் இருக்கும். ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தாக்க இந்த பம்ப். ஓகே, இப்போ இதில் நம்ம ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆனோடுக்கு பேக் சைடு, கேத்தோடுக்கு பேக் சைடு ஆனோடுக்கிட்டேருந்து ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகும். லுக் அட் த இமேஜ் கேர்ஃபுல்லி. ஸோ இதுலேருந்து இந்த ஆனோடுக்கிட்டேருந்து இப்போ ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆக போகுது. இதுலேருந்து எப்படி இங்கே வரும். ஸோ இதை தான் வருது பார்த்தீங்களா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். ஆனோட் ரேஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனோட் ரேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலேயோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலேயோ விலகல் தான் அடையும். மின் புலத்தாலோ காந்த புலத்தாலோ அது ஈர்க்கப்படாது, ரிப்பல் தான் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோட் ரேஸ் பார்த்திங்கன்னா, ஆனோட் ரேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டியூப்பில் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி அமையும். நெக்ஸ்ட்டு இந்த ஆனோட் ரேஸுமே துகள்களால் ஆனது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த துகளின் நிறை வந்து முன்னிருக்க குழாயில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த கேஸினுடைய அட்டாமிக் மாஸுக்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து ஆனோட் ரேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.